சேர்ந்ததோ, இயேசுவ நாம ஒன்னா இணைஞ்சமோ, இனி ஒரே சரீரம் தான், ஒரே சிந்தைதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அவர் சிந்தை வேற, நம்ம சிந்தை வேற இல்ல. கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னு கேட்டா, தனக்கானவைகள் அல்ல. இரண்டாவது சிந்தை வாசிக்கல, அதே 2:7, பிலிப்பியர் 2:7, தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாங்க இரண்டாவது. அவர் சிந்தை பாருங்களேன், தனக்குன்னு ஒரு ஆசிரமம், தனக்குன்னு ஒரு பீடாதி, இந்த பீடம், அந்த பீடம், இந்த பீடம்ன்றாங்க பார், கட்டி வச்சிருக்கலாம். இயேசு நினைச்சிருந்தா பல ஏக்கர் வாங்கி வளைச்சு போட்டிருக்கலாம். சமாரியாவில் கொஞ்சம், கலிலியாவில் கொஞ்சம், யூதாவில் கொஞ்சம், ஆமென், எகிப்தில கொஞ்சம், அப்படியே சுத்தி வளைச்சு பல ஏக்கர் அவளை வாங்கி போட்டு மடாதிபதிகளும் பீடங்களையும் கட்டி ஆசிரமங்களை கட்டிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, ஆண்டவரோ தன்னைத்தானே, அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல எதை சம்பாதிச்சாலும் அது மறைஞ்சு போறது, பரலோகத்துல எதை சம்பாதிச்சாலும் அது உனக்காக நிலைச்சிருப்பது. சபையே, என் இயேசு எதுவுமே இந்த உலகத்துல சேர்த்து வைக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் செஞ்சாரு, ஆத்துமாக்களை சம்பாதித்தா. அவர் தொங்கினது வெறுமையாதான், அவர் தொங்கினது என்னவோ வெறுமையாதான், ஆனா சம்பாதிச்சது அருமையானது. கையை தட்டி சத்தமா, நல்ல கையை தட்டி, வெறுமையா தொங்கினவரு அருமையா உன்னை சம்பாதிச்சார். நல்ல கையை தட்டணும். எங்க ஒரு ஆளு கையை தட்ட மாட்டேன். அந்த அருமையில நீ நானும் இருக்கிறேன்ல, வெறுமையா வந்தவர் அருமையா சம்பாதிச்சாரியா நம்மள. அல்லேலூயா. பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஆமா, சீக்கிரம் வரப்போறாரு, உங்களை என்னையும் அழகா கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வருகிறார் வருகிறார் வருகிறார், இயேசு ராஜாதி ராஜாவாக வருகிறார். ஓஹோ, வருகிறார் வருகிறார் வருகிறார், இயேசு ராஜாதி ராஜாவாக வருகிறார். உண்மையாக வாழ்ந்திடுவாயா, முழு உள்ளத்தோடு தேடிடுவாயா, நீ உண்மையாக வாழ்ந்திடுவாயா, முழு உள்ளத்தோடு தேடிடுவாயா. வருகிறார் வருகிறார், இயேசு ராஜாதி ராஜாவாக வருகிறார். வருகிறார் 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 வருகிறார். வெறுமையா வந்து அருமையா சபையை சம்பாதிச்சார். அதனாலதான் சொல்றேன், நீ வேற அவர் வேற இல்ல, ரெண்டும் ஒரே கோல். ஒரே கோலா மாறினதுனால என்ன நடந்துச்சுன்னா, ஒரே சரீரம், ஒரே சிந்தை. மூணாவது ஒரே கோலா மாறணுமே, என்ன அர்த்தங்க அது? 2 கொரிந்தியர் 12:18 ஒரு சபை ஒரே கோலா மாறுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தத்தை காட்டுது பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12:18, தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா, ஏதாச்சும் பணம் கிடைக்கும்னு சொல்லியா வந்து நாங்க ஊழியம் பண்றோம். அவர் கேட்கிறாரு பாருங்க, பவுல், நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய். வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்களேன். என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி? எப்ப 2 கோலம் ஒரே கோலம் மாறுச்சோ, யூதாவின் கோலம் யோசேப்பின் கோலம் ஒன்றாக இணைந்ததோ, சபையும் இயேசுவும் ஒன்றாக இணைந்தார்களோ, எப்பொழுது நம்முடைய சபை இயேசுவோடு இணைஞ்சதோ, எப்பொழுது இயேசு நம்முடைய சபையோடு இணைந்தாரோ, நமக்குள்ள வேற வேற ஆவி இல்ல. சொல்லுங்களேன், பக்கத்துல கைய கடனா கேட்டு, நமக்குள்ள ஒரே ஆவியானவர் இருக்கிறார். வேற வேற ஆவி இல்ல. விபச்சார ஆவிக்கு இடம் இல்ல, வேசிதன் ஆவிக்கு இடம் இல்ல, பொய்யின் ஆவிக்கு இடம் இல்ல, கபடின் ஆவிக்கு இடம் இல்ல, திருட்டு ஆவிக்கு இடம் இல்ல, இல்லையா? அப்படிப்பட்ட இருளின் ஆவிக்கு இங்க இடம் இல்ல, கள்ளதனமான ஆவிக்கு இடம் இல்ல. அந்த ஆவிகளை கர்த்தர் துரத்தி நமக்குள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை தேவன் வைக்கிறார். ஒரே ஆவினாலே சபை நிரப்பப்பட்டிருக்கு. ஒரே ஆவினால நீங்கள் நானும் பாருங்க நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம்மை நிரப்புகிறவர் ஒரே ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா, அந்த ஒரே ஆவியானவர் நல்ல ஆவியானவர். ஆமா தானே? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. கை தட்டி தம்பி, கையை தட்டி பாட்டு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி பாட்டு பாடுங்க பார்க்கலாம். ஆவியானவரே,
ஸ்தோத்திரா. ஆவியானவரே, ஓ எங்களுக்குள்ளே ஆவியானவரே இந்நாளில் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஓ எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இல்லாத இடங்களுக்கு தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இடங்களுக்கு செல்லாமல் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரப்பா ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே ஆவியானவரே. முடிக்க போறேன். ஓஹோ எங்களுக்குள்ளே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் எங்களை ஆளுகை செய்யணும்பா. சண்டையின் ஆவியை நான் வெறுக்கிறேன், கசப்பின் ஆவியை நான் வெறுக்கிறேன், விரோதத்தின் ஆவியை நான் வெறுக்கிறேன், பொய்யின் ஆவியை நான் வெறுக்கிறேன், கலகத்தின் ஆவியை நான் வெறுக்கிறேன், பொல்லாத உலகத்தின் ஆவியை நான் வெறுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரே ஆவியானவர் இருப்பாராக. எங்கள் ஒவ்வொருவர் மேல ஒரே ஆவியானவர் வாசம் பண்ணுவாராக. எங்க வீடுகளுக்குள்ள ஒரே ஆவியானவர் வருவாராக. எங்க வீட்டுக்குள்ள ஒரே ஆவியானவர் வாசம் பண்ணுவாராக. ஒரே ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக. ஒரே ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரே ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னா என்ன நடக்குதுன்னு ஒரே வசனத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடுறேன். வாசிங்க எபேசியர் 2:18. பைபிள் எடுங்க. 2:18. எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இருதயத்தாரோ. நல்ல கவனிங்க, இங்கேயும் பாருங்க, இருதயத்தார பத்தி பேசுறாரு. ஒரே ஆவியினாலே. என்னங்க ஒரே ஆவி? வேற வேற ஆவி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, நமக்குள்ள வேற வேற ஆவிலாம் இல்ல. கவனிங்க, நம்மெல்லாம் ஒரே ஆவி. திருச்செந்தூர்ல ஒரு ஆவி, திருப்பதில ஒரு ஆவி இல்ல. நமக்கெல்லாம் அப்படி ஊருக்கு ஒரு ஆவி இல்ல. ஆமா தானே? நம்ம ஆவி ஒரே ஆவி. எந்த நாட்டுக்கு போனாலும் அதனால ஊருக்கு ஒரு ஆவி கிடையாதுங்க. நீ அமெரிக்காவுக்கு போனாலும் அங்கும் ஒரே அல்லேலூயா தான். இந்தியாவுக்கு வந்தாலும், ஆப்பிரிக்காவுக்கு போனாலும், ஆமா முடிஞ்சு போச்சு. சபையே, நம்மள அத்தனை பேரும் ஒரே ஆவியில கர்த்தர் அணைச்சிருக்கிறார் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்தமான் கதை ஒன்று சொன்னா இல்லையா? சொல்லிக்கிறேன்னா சொல்லலையா? அந்தமானுக்கு முதல் நம்முடைய மாரநாதா ஒரு மிஷினரி அனுப்புனாங்க. ஐயா ஜெபம் பண்ணி போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆனா போன மிஷினரிக்கு அந்தமான்ல யார் இருப்பாங்கன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியாது. என்ன வேலூருக்கு அனுப்பினா இருப்பாரு, அந்த மாதிரி போ, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், போ, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அந்த மாதிரி அந்தமானுக்கு அனுப்பிட்டார். போறாரு. கப்பல் 3 நாள் போச்சு. இறங்குறாங்க போர்ட் பிளேயர்ல. இவர் எங்க போறதுன்னு தெரியல. ஆண்டவரே, நீர்தான் என்னை அந்தமானுக்கு அனுப்பினீர், நான் எங்க போவேன்? ஆவியானவர் சொன்னாரா, நீ ஒன்னும் பண்ணாத, அல்லேலூயான்னு கத்து. உனக்கு எதிர ஒரு அல்லேலூயா வருதா இல்லையான்னு பாரு. நல்லா இதுல ஐடியா. இனி நீங்க கூட எந்த நாட்டுக்கு போனாலும் விஷயம் தெரியலன்னு யோசிக்காதீங்க. அது ஏர்போர்ட்டா கூட இருக்கட்டும், யாருமே உதவி இல்லையா, அல்லேலூயான்னு நம்ம சத்தம் கேட்டு ஒரு ஆள் கண்டிப்பா ஆவில நிரம்புவான். பாருங்க, நடந்து போய்கிட்டு இருந்ததுல இவர் போட்ட அல்லேலூயாவுல எதிர ஒரு அல்லேலூயான்னு ஒரு சத்தம். அவர் சொல்லிட்டாரு, நீதான் ஐயா எனக்கு. ஆவியானவர் 2 பேரும் எப்படி லிங்க் பண்ணாரு பாருங்க. போய் அவர் கையை பிடிச்சி, ஐயா நான் அந்தமானுக்கு வந்துக்கிற மிஷினரி ஐயா, இந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஊழியம் பண்ண உதவி செய்யுங்க. பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு அந்த இடத்துல மாரநாதா ஊழியம் பெரிதா வளர்ந்துருக்குது. நீங்க அந்தமானுக்கு போவீங்கன்னா நம்ம மாரநாதா மிஷினரிங்க அங்க 8 பேர் இருக்கிறாங்க. அருமையான ஊழியங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு, கூட்டிட்டு இருக்கிறாங்க. போகணும்னு ஆசை இருக்கு. கர்த்தர் நேரம் காலங்களை நமக்கு வகுத்து தருவாராக. ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இன்னைக்கு 8 மிஷினரிகளை கொண்டு மாறினத ஊழியம் அந்தமான்ல இருக்கு. என கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பான தேவ பிள்ளையே. ஆனா நம்ம இன்னும் போகல, இன்னும் நம்ம போய் அவங்களை கான்டாக்ட் பண்ணவும் இல்லை, இன்னும் பார்க்கவும் இல்லை, இன்னும் போகவும் இல்லை, நமக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா போகணும், ஸ்தாபனத்துல கேட்டுட்டு போய் வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரே ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால வேற ஆவிக்கு என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத, இடம் கொடுத்துறாத. ஆண்டவர்கிட்ட கேளு, ஏசப்பா என்ன சொல்லணும், என்ன பேசணும், எங்க போகணும், என்ன பண்ணணும் சொல்லித்தாங்க ஆவியானவரே. என் சுயமா நான் எதையும் பேசிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, சொல்லித்தாங்க ஆவியானவரே. எப்போ ஒரு சபை ஒரே சரீரமா, ஒரே சிந்தையா, ஒரே ஆவியோடு வாழுதோ அந்த சபையை யாராலும் அசைக்க முடியாதியா, அசைக்க முடியாதியா. வேற சிந்தை நமக்குள்ள வர வேணா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற என்ன வேணா, நிறைய கொடுத்தவங்க கொஞ்சமா கொடுக்கறவன்ற பிரிவினை வேணா, நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆளுன்ற என்ன வேணா. நம்ம எல்லாருக்குள்ள ஒரே ஆவியானவர் இருப்பாராக. நம்ம எல்லாருக்கும், நம்ம இருக்கப்பட்டவங்களோ இல்லாதப்பட்டவங்களோ, படிச்சவங்களோ படிக்காதவங்களோ இல்லையா, எந்த நிலையில நம்ம இருந்தாலும் நமக்குள்ள ஒரே ஆவியானவர் இருப்பார்னா அவன் நிச்சயம் பாரபட்சம் பார்க்கவே, சொல்லுங்க பார்க்கவே. எனக்கு அவங்கள பிடிக்காது, இவங்கள பிடிக்காது, இவங்க கிட்ட பேச மாட்டேன், அந்த ஆவியானவர் ஒரு நாள் ஒத்துக்கவே மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம யாவருக்குள்ள ஒரே ஆவியை ஊற்றுவாராக, ஒரே சிந்தையை தருவாராக, ஒரே சரீரமாய் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்களேன். யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் என் கரத்தில் ஒரே கோலாகும். பிதா சொன்னாரு. இப்ப MFT ஒரே கோலா மாறுது. ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே சிந்தை. 4வது குறிப்பை சொல்லிட்டுமா, வாசிங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எசேக்கியேல் 1:16. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அண்டர்லைன் பண்ணுங்களேன். ஒரே சாயல், ஒரே சாயல். இதுல எதுவும் ஏழையின் சாயலும் போடல, இதுல எந்த பணக்கார சாயலும் போடல. நம்ம எல்லாரும் என்ன சாயல்? யார் அந்த சாயல்? யாருடைய சாயல்? இயேசுவின் சாயல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் தாயா இனத்தை பிரிச்சுட்டான். மனுஷன் தான் நீ தலையில வந்தவன், நீ தோல்ல வந்தவன், நீ தொடையில வந்தவன், நீ பாதத்துல வந்தவன் பிரிச்சது மனுஷன். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனையும் பிரிக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அனைவரையும் அவருடைய ரத்தத்தால் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி அவருடைய சாயலா மாத்திட்டாரா. இந்த ஊர்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நல்ல கவனிங்க, வேற வேற முகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வேற வேற முகத்தை கொடுத்தாலும் நம்ம முகத்தை பார்க்கும்போது ஒரு சாயல் தெரியுது. என்ன சாயல்? கிறிஸ்துவ சாயல். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, நீங்க கிறிஸ்டினான்னு கேட்கறாங்க. ஒரு சாயல் நமக்குள்ள வெளிப்படுத்து பாருங்களேன், அது ஒரு கிறிஸ்துவின் சாயல். இந்த முகத்தோடு கலந்த ஒரு கிறிஸ்துவ சாயல். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பொண்ணு பார்க்கும்போது எனக்கு வரல அந்த சாயல். அப்போ பாஸ்டர் அம்மாவுக்கு நெருங்கிய உறவு. ஏன்னா நம்ம மெசேஜில் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க யூடியூப்ல, அதனால யாருன்னு சொல்ல முடியாது. ஏய், இவனை பார்த்தா பாஸ்டர் மாதிரியே தெரியலடி, வேலூர் ஜெயில் பக்கம் வரான்றான், போலீஸ் கட்டிங்கா இருக்கிறான், போலீஸ் மாதிரியே இருக்கிறான், பாஸ்டர் மாதிரியே முகத்துல தெரியலையப்பா. கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நம்ம அனைவருக்குள்ள என்ன சாயல் வெளிப்படுது? கிறிஸ்துவ சாயல். என்னதான் அந்த பொண்ணு பாவம், கல்யாணம் ஆகாத அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சொல்லி ஏத்தி பேசி எல்லாம் சொல்லி கொண்டு வந்து மாப்பிள்ளை முன்னால நிப்பாட்டும் போது அவளுக்கு தெரிஞ்சது என் மேல ஒரு கிறிஸ்துவ சாயல் இருக்குது. தெரியும், தெரிஞ்சிச்சு. என்னங்க, ஆமா தானே? அப்புறம் தான் நான் கேட்டேன், என்ன சாயலுமா தெரிஞ்சதுன்னா கருப்பு கலர் சாயலாம். நான் நினைச்சேன் கிறிஸ்துவ சாயல் தான். ஆனா அந்த அம்மாவுக்கு கருப்பு சாயல் வெளிப்பட்டிருக்குது. சோத்திரம். ஏசப்பா எத்தனை நல்லவர். சபையே, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க, அவருடைய சாயலாய் உன்னை கர்த்தர் மாற்றிருக்கிறார். இந்த முகத்தோடு அந்த சாயல் கலந்து இருக்கிறது. ஒரு நாள் வரும், இந்த உலகத்தை விட்டு நீ மேல போவ, அப்போ முழுசுமா நீ அவர் சாயலாவே மாறிடுவ. கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி
ஆமா, அங்க போவோம். ஆனா யாரு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. எங்க பாஸ்டர் நான் பார்க்கறேன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அங்க பார்க்க முடியாது. ஏன்னா நான் யார் சாயல் இருப்பேன்? தேவ சாயல். நீங்க வந்தாலும் யார் சாயல் ஆயிடுவீங்க? தேவ சாயல். ஆண்டவர் அங்க எல்லாரையும் ஒரே சாயலா மாத்திட்டார். அவர் முகமாவே தெரியும். யாரை பார்த்தாலும் இயேசு மாதிரியே தெரியும். யாரை பார்த்தாலும் ஜீசஸ் மாதிரியே தெரியும். நம்ம ஜீசஸ் கிட்டே போயிட்டு ஆத்துக்கார பாத்தியான்னு கேட்டா ஒன்னும் தெரியாது. ஏன்னா எல்லாரும் அவர் சாயலாவே. நல்ல வேளை ஆண்டவர் அங்கேயாச்சும் மாத்தினாரு. ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஞானமா தான் பண்ணியிருக்கிறாருயா. அங்க வந்தோம் இதே முகத்தை வச்சிருந்தா என் வீட்டுக்கார அங்கேயும் சண்டை போட வந்துருவாயா. நீ எப்படி நான் இருக்கிற இடத்துக்கு நீ எப்படி வரலான்னு சொல்லி பிரச்சனை வந்துடுறியா. அதனால ஆண்டவர் எல்லாரும் யார மாதிரி மாத்திட்டாரா? அவர் முகமாவே மாத்திட்டார். யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. பாடுங்க. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. சிலர் அந்த தேவ சாயல் என்னில் பூரணமா வெளிப்படணும் சொல்லி காதும் குத்த மாட்டாங்க, மூக்கையும் குத்துறது இல்லை. ஏன்னா என் தேவ சாயல் என்னில் பூரணமா வெளிப்படட்டும். அதை இதெல்லாம் மாட்டிட்டு அந்த சாயலை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லி ஒரு சிலர் தன்னை ஒப்பு கொடுக்கிறது உண்மைதான். ஐயா, அந்த தேவ சாயல் என்னை எப்படி ஆகல வெளிப்படட்டும். அந்த சாயலை வேற கலரை போட்டோ வேற எதையோ ஒன்ன போட்டு அதை கெடுத்துக்க நான் விரும்பலன்னு சொல்லி லிப்ஸ்டிக்கையும் தேவையில்லாததையும் நிறுத்தி கொள்வதும் உண்மைதான். எனக்குள்ள வெளிப்படுவதுதான் தேவ சாயல். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறதுல, ஆண்டவரே எந்த மீட்டிங்ல போய் நின்னாலும் நான் வெளிப்படக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற என் தேவன் வெளிப்படட்டும். பகட்டான எத்தையும் போட்டுக்கிட்டு போனா என்னதானா வெளிப்படுத்த முடியும். ஆனா நான் நானாகவே நிற்கிறேன். என்ன மறைச்சிக்குங்க ஆண்டவரே, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. என்ன மூடிக்குங்க ஆண்டவரே, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. வேற எந்த காரியமும் ஆண்டவரே உங்க சாயலை கெடுத்துறாதபடி என்னை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க நீங்க ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கலனாலும் அதை பத்தி ஆவியானவர் உங்ககிட்ட என்ன பேசுவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒப்பு கொடுக்க முடியுமானால், ஆண்டவரே எந்த காரியத்தை போட்டோம் அந்த தேவ சாயலை என் முகத்திலிருந்து வெளிப்படுகிறதை நான் தடுத்துக்கொள்ள நான் விரும்பல ஆண்டவரே. என் 100% நீங்க ஆளுகை செய்யுங்க. 100% உங்க சாயல் வெளிப்படாதபடி என் முகத்துல வேற எதையோ ஒண்ணு நான் போட்டுட்டு அதை மூடுறேன்னா இன்னைக்கு அதை நான் தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. என் கண்ணு மைய போட்டுட்டு உன் சாயலை தடுக்குது. இன்னொருத்தன் என்னை பார்க்கும்போது, இன்னொரு பெண் என்னை பார்க்கும்போது தேவ சாயல் தெரியாம ஏன் சாயல் வெளிப்படுது அந்த கண்மையாலனா இன்னைக்கு அந்த டப்பாவை தூக்கி நான் போட்டுறேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு நான் இருக்க விரும்புகிறேன். மனுஷன் இறந்த பிறகு எது என் கூட வரப்போகுது? எந்த கண்மை என் கூட வரப்போகுது? எந்த லிப்ஸ்டிக் என் கூட வரப்போகுது? எந்த அலங்கார காரியம் என் கூட வரப்போகுது? சபையே, நீ தேவ சாயலாக விளங்குகிறாயா என்று உன்னை நீ ஆராய்ந்து பார். அந்த தேவ சாயலை தடுக்கிற, தயவு செஞ்சு என்னை யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் இருக்கிறது ஆவிக்குரிய காரியத்தில் பேசுறேன். என்ன குத்துறாரு என்ன அதெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க. உனக்கு ஆவியானவர் பேசினா செயல்படு, ஆவியானவர் பேசலையா விட்டுடு. ஆனா சொல்ல வேண்டியது என்னுடைய
தேவ சாயலை தடுக்கிற எந்த காரியமும் உன் முகத்தில் வெளிப்படுமானால் அதை எடுத்துருன்னு ஆவியானவர் சொல்றாரு. இல்ல தேவ சாயலை விட என் சாயல் தான் எனக்கு முக்கியம்னு வெளிப்படுமானால் நீ இன்னும் மேல டிங்கரிங் வேலையை பண்ணு, நீ இன்னும் மேல போட்டுக்கிட்டு போ, நீ இன்னும் ஒன்னு அலங்கரிச்சுக்கிட்டு போ. அதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை. ஆவியானவராச்சு நீங்களாச்சு. ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. பாட்டு பாடுறோம், தேவ சாயல் ஆக மாறி. அப்ப மாறணும்னா நான் எதையோ ஒன்னை இழக்கணும். என் தேவ சாயல், என் சாயல் மறைஞ்சு யார் சாயல் வரட்டும். ஒரே ஒரு வசனத்தை படிச்சுங்க, நான் முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். வாசிங்க பார்க்கலாம். யாருடைய சாயல்? 1 கொரிந்தியர் 15:49. 1 கொரிந்தியர் 15:49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. அம்மா நல்ல வசனத்தை கவனிங்க. நான் சொன்னதுதான் இப்ப அவர் எழுதியிருக்கிறார். இல்ல அவர் எழுதியிருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன். மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. அணிஞ்சிருக்கிறோமா? அணிஞ்சிருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் என்ன சாயல்? மண்ணானவனுடைய சாயல். அவ்வளவுதான். யார் அந்த மண்ணானவன்? முதல் ஆதாம். மண்ணானவனுடைய சாயலை நீ அணிந்திருக்கிறாய், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சிலர் மண்ணான சாயலை தூக்கி எறிஞ்சிட்டு யாருடைய சாயலை போட்டுக்கிறாங்க தெரியுமா? வானவருடைய சாயல். சொல்லுங்க, என்ன சாயல்? டாக்டர் ரிபேக்கா என்ன சொன்னாங்க? என் நகையெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், மேட்சா போடுவேன், வளையல் மேட்ச், கம்பல் மேட்ச், என் மோதிரம் மேட்ச், என் ட்ரெஸ் மேட்ச், என் செப்பல் மேட்ச். இது என்ன சாயல் தெரியுமா? மண்ணானவனுடைய சாயலை காட்டிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினாரு. இந்த மண்ணான சாயலை தூக்கி போட்டுட்டு வானவருடைய சாயலுக்குள்ள ஒப்பு கொடுத்தேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன்னை நகை எடுக்கவோ உன்னை அலங்காரம் பண்ண வேணாம் நான் சொல்ல வரல. ஆனா தேவ சாயல் உன்னிலிருந்து வெளிப்படாதபடி அது ஏதோ உன்னை தடுக்கிற மாதிரி இருந்தா அதை இயேசுவின் நாமத்துல தூக்கிடு. தேவனுக்கு முன்னால மண்ணான சாயல் என்னை மண்ணுக்கு தான் கொண்டு போகும். ஆனா வானவருடைய சாயல் என்னை விண்ணுக்கு கொண்டு போகும். பக்கத்துல கையை பிடிச்சு, மண்ணான சாயல் மண்ணுக்கு கொண்டு போகும், ஆனா வானவருடைய சாயல் என்னை விண்ணுக்கு கொண்டு போகும். ஐயா, எந்த இடத்துக்கு நான் போகணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும். வசனம் சொல்லுது, யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் ஒன்றாக பிதாவின் கையில் இணைக்கப்பட்டு அது ஒரே கோலாக மாறும்போது 4 காரியம் நடக்குது. 1, ஒரே சரீரமாகும். 2, ஒரே சிந்தையாகும். 3, ஒரே ஆவியாகும். 4, ஒரே சாயலாகும். இன்னும் ஒரே ஒரு முறை அந்த வார்த்தை பாடிடலாமா? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோ இருப்பே. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இன்னைக்கு சொன்ன இந்த வசனம், இந்த வார்த்தை எனக்காகத்தான் ஆண்டவரேன்னு நீ எடுப்பன்னா நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வரும். சகோதரா, சகோதரியே, யாரையும் குறை சொல்வது அல்ல ஆவியானவருடைய நோக்கம். ஆனா மறுரூபப்படுத்துவதும் உருவாக்குவதும் தான் தேவனுடைய நோக்கம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தே விண்ணவர் சாயல் அடைவே.
சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். அன்பு தகப்பனே, எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் ஒன்றாக உடைய கரத்தில் இணைந்து அது ஒரே சரீரமாய், ஒரே சிந்தையாய், ஒரே ஆவியாய், ஒரே சாயலாய், மனுஷ சாயல் இந்த உலகத்துல எங்களுக்கு நீ தந்திருக்கிறீங்கப்பா. அந்த சாயலாகவே வாழ்ந்து அந்த சாயலாகவே நாங்க மரிப்பதல்ல உமது நோக்கம். எங்களுக்குள்ள ஒரு தேவ சாயல் வரட்டும். வானவருடைய சாயல் எங்களில் உருவாகட்டும். எங்களை பார்க்கிறவங்க எங்க முகத்தை அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை காணட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காணட்டும். எங்கள் மீது இருக்கிற கிருபையை காணட்டும். அப்படிப்பட்ட தேவ சபையா எங்களை உருவாக்குங்க, எங்களை உருமாற்றுங்க, ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Yeah.